நேற்று மாலை 6:45 மணிக்கு நம் இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. மிகவும் வருத்தமாக இருக்கு. அதுல 3 நபர்கள் பயணம் செய்ததாகவும், அதுல இருந்து கார் வெடிச்சு சிதறி இருக்கு. இந்த சமயத்துல உடல் பாகங்கள் எல்லாமே வெடிச்சு சிதறி இருக்கு. கால் தனியா, கை தனியாக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை பரிசோதனை பண்ணி இந்த கார் யாருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 4 பேருமே முகமது சல்மானுடைய பேரை மாற்றம் பண்ணாமலே கை மாறி இருக்கு. இந்த சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கவங்கள நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேர்ல போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. நேற்று காலையில இது ஆபரேஷன் ஒயிட் ஸ்காலர் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா டாக்டர்ஸ்களை பயங்கரவாதிகளாக இறக்கி விட்டுருக்காங்க. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நேற்று மாலை 6:45 மணிக்கு நம் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. மிகவும் வருத்தமாக இருக்கு. நம்முடைய இந்தியாவின் தலைநகரம் டெல்லி, அதிலிருந்து ரெட் ஃபோர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கும் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் கேட் நம்பர் 1 அந்த இடத்துல இருக்கிற ஒரு சாலை. இங்க ஒரு சிக்னல்ல ஒரு ரெட் கலர் கார் ஹரியானாவை சேர்ந்த HRCE 26 CE 7674 அப்படிங்கிற நம்பரை கொண்ட ஒரு கார். அதுல 3 நபர்கள் பயணம் செய்ததாகவும், அதுல இருந்து கார் வெடிச்சு சிதறி இருக்கு. அந்த வெடிச்சு சிதறின இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கார்கள், 2 எலக்ட்ரிக் கார்கள், ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ எல்லாமே வெடிச்சு சிதறி இருக்கு. அதை பார்த்த நபர்கள் சொல்லும் போது சவுண்டு கேட்டு நாங்க வெளியே பார்த்தோம். அந்த சமயத்துல உடல் பாகங்கள் எல்லாமே வெடிச்சு சிதறி இருக்கு. கால் தனியா, கை தனியாக சிதறி கடந்திருக்கு. அதை பார்க்கும்போது எங்களுக்கு மனசு உலுக்கிருச்சு அப்படிங்கிறாங்க. கேட்ட நமக்கே மனசுல அவ்வளவு ஒரு வருத்தம், ஒரு ஆத்திரம் இருந்தா அதை நேர்ல பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, எதுக்காக இறந்தோன்னு கூட தெரியாம அந்த மக்கள், அப்பாவி பொதுமக்கள் எவ்வளவு ஒரு ஆசையாக அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இது ஒரு எப்பயுமே பார்த்தோம்னா இயர்லி ஒரு 9 மணிக்கு உள்ளேயும் மாலை ஒரு 6ல இருந்து 10 மணி வரைக்கும் எல்லா ஊர்லயுமே பார்த்தோம்னா ஹெவி டிராபிக்கா தான் இருக்கும். எல்லாரும் வீட்டுக்கு, ஆபீஸ் விட்டு, ஸ்கூல் விட்டு, எல்லா பிள்ளைகளும், எல்லா பேரண்ட்ஸுமே அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க நேரமா பார்த்து இந்த காரை வெடிக்க வச்சிருக்காங்க. இது பயங்கரவாத தாக்குதலா, தீவிரவாத தாக்குதலா, இல்ல தானாக வெடிச்சதா? கண்டிப்பாக இது தானாக வெடிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதனுடைய உள்ள அம்சங்களை இப்ப நம்முடைய உள்துறை அமைச்சகம் இன்னும் வெளியிடல. அதற்குண்டான ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. நிபுணர்கள் NSG அவர்களும், NIA சிறப்பு புலனாய்வு படை, இவங்க எல்லாருமே இறங்கி அதை என்ன எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இதுவரை கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை பரிசோதனை பண்ணி இந்த கார் யாருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹரியானாவை சேர்ந்த முகமது சல்மான் அப்படிங்கிற ஒரு நபருடைய கார். அவர் நதீம் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வித்திருக்காரு. அந்த ஆள் வேறு ஒருத்தர். கிட்டத்தட்ட 4 பேர் இந்த கார் கை மாறி போயிருக்கு. இந்த 4 பேருமே முகமது சல்மானுடைய பேரை மாற்றம் பண்ணாமலே கை மாறி இருக்கு. இப்ப இது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இப்ப நம்மளே ஒரு பைக் வாங்குறோம். பைக் வாங்கின உடனே நம்ம பண்ற முதல் வேலை அவருடைய அதாவது ஃபர்ஸ்ட் ஓனருடைய பேர்ல இருந்து நம்மளுடைய பேருக்கு தான் நம்ம மாத்துவோம். இது எல்லாருக்குமே தெரியுது. ஆனா 4 கை மாறியும் பேர் மாற்றப்படலை. ஓகேவா? இது ஒரு விஷயம். அடுத்து பார்த்தோம்னா இப்ப அதாவது செங்கோட்டைக்கு அருகில் இந்த விபத்து நடந்திருக்கு. இதுல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், செங்கோட்டையில தான் நம்முடைய பாரத பிரதமர் முக்கியமாக குடியரசு தினம், சுதந்திர தினம் உரைகள் எல்லாமே அங்க நிகழ்த்துவாங்க. ஏற்கனவே நம் பாரத பிரதமரை கொள்வதற்காக சதி திட்டங்களை அமெரிக்கா, மற்ற நாடுகள் குறிப்பாக அமெரிக்காவுடைய CIA இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆதாரபூர்வமாகவே. அதற்கு ஏற்றாற் போல நமக்கு பாகிஸ்தானும் பங்களாதேஷும் நமக்கு அதிகமான குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல இப்ப பார்த்தோம்னா இப்ப லாஸ்ட் ஒரு 10 days முன்னாடி கூட நம்முடைய பாரத பிரதமரை கொள்றதுக்காக சதி செய்ய வந்த அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் பங்களாதேஷில் விஷம் வைத்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிற தகவலுமே அதிகமாக வந்தது. அதே நேரத்துல பாகிஸ்தானை சேர்ந்த இன்னொரு முக்கியமான நபர் அவருமே கொல்லப்பட்டார். அப்படி இது நம்மளுடைய ராவாலும் ரஷ்யாவினுடைய உளவுத்துறையாலும் கண்டுபிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். கடவுள் நம்மளுடைய மக்களுக்காக, நம்முடைய பாரத பிரதமர் இன்னும் பல ஆண்டுகள் நம்ம கூட தான் இருப்பாங்கிறது எல்லாருமே நம்ம நம்பணும்.
இன்னொன்னு பார்த்தோம்னா, இப்ப நேற்று நடந்த இந்த வெடி விபத்துல கிட்டத்தட்ட நம்ம ரெக்கார்ட் பண்ற நேரத்திலயுமே பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 15 பேர் வந்து 15 பேர் வந்து உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் சொல்றாங்க. 25 பேர் வந்து கவலைக்கிடமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெடி விபத்து நடந்ததுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய லோக் நாயக் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல அந்த 24 பேரும் வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கவங்கள நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேர்லயே போய் பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பாரத பிரதமர் உள்துறை அமைச்சர்கிட்ட வந்து நேரடியாக கலந்து பேசியிருக்காங்க. இன்னொன்னு பார்த்தோம்னா இது வந்து கிட்டத்தட்ட அதாவது பெரிய ராணுவ வீரர்கள் அந்த அரசாங்கத்தில் இருப்பவங்க எல்லாருமே வந்து ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு நம் நாட்டுல ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வீடியோஸ்ல நானுமே பார்த்தேன். நடக்கும், ஆனா அது எந்த மாதிரியாக வரும் நமக்கு தெரியல அப்படின்னாங்க. ஏன்னா அந்த இசட் அதாவது ஜென் இசட் அந்த மூலமாக வருமா, உள்நாட்டு கலவரம், ஏன்னா நம்முடைய ராகுல் காந்தி எப்ப பார்த்தாலுமே வந்து மக்கள் போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு தூண்டி விட்டுட்டே இருப்பாங்க. ஆனா மக்கள் வந்து ராகுல ஒரு பொருட்டாவே மதிக்காம விட்டதுனால அந்த விஷயம் வந்து தோல்வியில முடிஞ்சிருச்சு. ஏன்னா நம் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்ப மோடி ஐயா வந்ததுக்கு பிறகு நம் நாட்டுல எந்த அளவுக்கு வளர்ச்சி திட்டங்கள் இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி போய்கிட்டு இருக்கும்போது ராகுல் மாதிரி ஒருத்தர் சொல்றதை நம்ம கவனத்துல எடுக்கணுங்கிற அவசியமே இல்லைன்ட்டு இன்றைக்கு இருக்கும் நம்முடைய இளைஞர்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை வந்து கருத்துல ஏத்துக்கிறல. ஆனா இன்னைக்கும் நடந்திருக்க ஒரு விஷயம் வந்து ஜெய்ஷ் இ முகமதுடைய கையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்னா ஆபரேஷன் சிந்தூர் சமயத்துல பாகிஸ்தானில் இருக்கும் 9 பயங்கரவாத முகாம்கள் வந்து அடிச்சு நொறுக்கப்பட்டது. அந்த சமயத்துல ஜெய்ஷ் இ முகமது, அந்த முக்கியமா அந்த ஹபீஸ் சையத், மசூத் அசார் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அதிகமான பேர் கொல்லப்பட்டாங்க. அவங்க எல்லாம் ஒன்றும் புனிதர்கள்லாம் இல்லை, எல்லாமே தீவிரவாதி பயங்கரவாத பன்னிகள் தான். அந்த பன்னிகள் போனா நாடு உள்ள உலகமே வந்து நிம்மதியாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தோம்னா எங்க இஸ்லாமிய சமூகத்துக்கு கொஞ்சம் கூட ஒரு மதிப்பு இல்லாம ஆயிப்போச்சு. அமைதி மார்க்கம் சொல்லிட்டு இப்ப நேத்து இந்த குண்டுவெடிப்பு நடந்திருக்கு. அதுல நிறைய கமெண்ட் எல்லாம் படிச்சோம்னா இஸ்லாமிய சமூகத்தை எந்த அளவுக்கு கழுவி கழுவி ஊத்த முடியுமோ, எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. இது ஃபுல்லாவே அமைதி மார்க்கத்தினுடைய வேலையாகத்தான் இருக்கும். வேற யார் இதெல்லாம் செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு ஆணித்தரமாகவே வந்து மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. இது இந்தியா ஃபுல்லா, நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லல, மற்ற மாநிலங்கள் இருக்கும் அந்த வீடியோஸை பார்த்து அந்த கமெண்டை பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். இப்ப பார்த்தோம்னா இப்ப மசூத் அசார், ஹபீஸ் சையத் அந்த குடும்பத்து மெம்பர் இறந்ததுனால அதுக்கு அந்த பண்ணி வந்து பழி வாங்குவே அப்படின்னு சொன்னதாகவும், அதற்காகத்தான் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கும் இஸ்லாமிய பெண்களை வந்து பெண் அமைப்புகள், பெண் பயங்கரவாத அமைப்புகளுக்காக ஆள் எடுக்கிறதாகவும், வெறும் 500 ரூபாய் ஃபீஸ் கட்டி அதுல பயங்கரவாதத்தை சேர்த்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அல்லான்னு இந்த ஜென்மத்துக்கு ஆண்டவே நமக்கு கொடுத்துருக்கான். நம்ம கூட பிறந்தவங்க, தாய் தகப்பன், சொந்த பந்தத்தோட நல்ல நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போறதுக்கு தான் இந்த வாழ்க்கை. மனுஷனால ஏற்படுத்தப்பட ஒரு சட்டமே வந்து ஒருத்தவங்களை கடும் சொற்கள் சொல்லக்கூடாது, அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஆண்டவன் போய் ஒருத்தவங்களை கொல்லுன்னு சொல்லுவானா? இது ஏன் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா கண்டிப்பாக இன்னும் இந்த முறை வந்து கண்டிப்பாக நம்முடைய உளவுத்துறை வந்து, நம்முடைய உள்துறை அமைச்சகம், நம்முடைய மோடி வந்து விடவே மாட்டாங்க. கண்டிப்பாக இப்பவே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஆபரேஷன் சிந்தூர் வந்து நாங்க ஸ்டாப் பண்ணல, பாஸ் பண்ணித்தான் வச்சிருக்கோம். மறுபடியும் வந்து இதை நாங்க எப்ப வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. மறுபடியும் ஆபரேஷன் சிந்தூர் 2.0 ஆரம்பிச்சிச்சுன்னா அதாவது பதிலடி பயங்கரமாக இருக்கும். அடுத்து அடிக்கிற அடியில இந்த பயங்கரவாத தலைவர்கள் எப்படி காஷ்மீர்ல வந்து பயங்கரவாத தலைகள் எல்லாம் வேற அறுத்தாங்களோ அதே மாதிரி அறுத்தா மட்டும்தான் நம் இந்தியாவுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல பாதுகாப்பாக இருக்கும். நேற்று பார்த்தோம், நேற்று காலையில இது வந்து ஆபரேஷன் ஒயிட் ஸ்காலர் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா டாக்டர்ஸ்களை வந்து பயங்கரவாதிகளாக இறக்கி விட்டுருக்காங்க. ஒரு டாக்டர்னுடைய அதனால லாக்கர்ல பார்த்தோம்னா AK-47 துப்பாக்கி இருந்திருக்கு. நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசம், ஹரியானா, டெல்லி போன்ற இடங்கள்ல மட்டுமே, காஷ்மீர் இந்த 3 இடங்கள்ல மட்டுமே 2900 கிட்டத்தட்ட நியர்பை 3000 கிலோவுக்கு வெடி பொருட்கள் மட்டுமே வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் இருக்கும் யோகி ஆதித்யநாத் மேல எந்த அளவுக்கு நம்ம பாரத பிரதமர் மேல ஒரு காண்டில் இருக்கான்னு அதே அளவுக்கு தான் யோகி ஆதித்யநாத் மேல ஒரு காண்டில் இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து எல்லா மக்களுமே ஒன்னா நினைக்கிறாங்க. இந்த நாடு வந்து இவ்வளவு அமைதியா இருக்கேன்னு பாகிஸ்தான்காரனுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தா நமக்கே தெரியும். அதனாலதான் வந்து நான் இன்னைக்கு டைரக்டாவே வந்து ஓபனாவே பேசிட்டேன். நம்ம நாடு நிம்மதியா இருக்கக்கூடாதுங்கிறதுல 1% கூட பாகிஸ்தான்காரனுக்கு சந்தோஷம் இல்லை. கண்டிப்பாக அவங்க வந்து ரொம்ப வந்து தாக்குதலுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சதை வந்து உத்தரப்பிரதேச அரசும்
நம்முடைய மத்திய உளவுத்துறை வந்து நிறைய இடத்துல முறியடிச்சுட்டு அத்தனை பொருட்களையும் வந்து காப்பாற்றி அத்தனை பொருட்களையும் வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய இடத்துல வெடிக்க வேண்டியது வந்து நம்மளுடைய உளவுத்துறை கண்டுபிடிச்சு அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இது ஒண்ணு வெடிச்சிருக்கு, இனிமேலும் வந்து வெடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையிலே ஆண்டவனை வேண்டுவோம். அது மட்டும் இல்லாம நேற்று கைது செய்யப்பட்டதுல நிறைய கிட்டத்தட்ட 3 பேர் வந்து டாக்டர்ஸ். இவங்க படிச்சா என்ன, படிக்காம கூட இவன் பேசாம பயங்கரவாதியா போய் செத்து தொலைஞ்சிருக்கலாம். இந்த பன்னிகள் எல்லாமே நாயின்னு சொன்னா நாய் கோச்சுக்கணும், அதனாலதான் நான் பன்னின்னு சொல்றேன் இந்த பயங்கரவாதிகளை எல்லாமே. ஆனா பார்த்தோம்னா நேற்று கிட்டத்தட்ட 3 டாக்டர்கள் கைதாயிருக்காங்க, மற்ற நபர்களுமே வந்து கைதாயிருக்காங்க. இதுல பார்த்தோம்னா அவங்க கூட இருந்த ஒரு பெண் டாக்டருமே கைதாயிருக்காங்க. ஒரு பெண்கிறவங்க ஒரு சக்தி, அன்பானவங்க, பாசமான ஒரு பெண் போய் ஒரு பயங்கரவாதியாகவும் மாறுறதெல்லாம் எங்கேயுமே நடக்காது. ஆனா இந்த பயங்கரவாதி பன்னிகை கூட சேர்ந்து இந்த பெண்ணும் ஆனதுதான் ஒரு வருத்தமாக இருக்கு. இஸ்லாமிய சமூகம் திருந்தணும், அடுத்து வரும் யோகி ஆதிராஜ் இல்லாட்டி திருத்துவார், அவ்வளவுதான் நம்ம சொல்றோம். முஜம்மில் ஷக்கீல், ஆதில் அகமது, இவங்க 2 பேரும் தான் வந்து முக்கியமான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கைது செய்து அவங்க மூலியமாக தான் நிறைய விஷயங்களை வந்து வெளியே கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டாக்டர்ஸ் தான் வந்து இன்னொன்னு குறிப்பா சொல்லணும்னா, நேற்று காலையில வந்து 3000 கிலோ வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டது மட்டும் இல்லாம மருத்துவ கல்லூரியிலுமே வந்து 360 வெடிமருந்துகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் மருத்துவ கல்லூரியில எப்படா போய் வைக்கிறீங்க? அப்ப அது வரைக்கும் அந்த மருத்துவ கல்லூரி நிர்வாகம் என்ன செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. நமக்கே சாதாரண மக்கள் நமக்கே வந்து 1008 கொஸ்டின் வருது. அது எப்படி ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள நம்ம ஒரு பெரிய பேக்கை கொண்டு போனாலே வந்து சந்தேகப்பட்டு என்ன கொண்டு போறீங்கன்னு நிப்பாட்டுவாங்க. ஆனா மருத்துவ கல்லூரியில 360 கிலோ வெடிபொருட்கள் வைக்கிற அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் என்ன செஞ்சுச்சுன்னு தெரியல. இப்ப டெல்லி தலைநகரம் ரேகா குப்தா, பாஜக ஆட்சியில் இருக்கும் ரேகா குப்தா அவர்கள் வந்ததுக்கு பிறகு சட்டம் ஒழுங்கு உண்மையிலே நல்லா இருக்கு, நிறைய நல்லது பண்ணிருக்காங்க. ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய நிர்வாகத்திறன் ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்ப காவல்துறை கட்டுப்பாடு எல்லாமே பார்த்தோம்னா அமித்ஷா அவர்களுடைய கையில இருக்கு. இது வந்து நடக்கக்கூடாத ஒரு செயல் நம்முடைய நாட்டுல நடந்திருக்கு, இனிமேலும் வந்து நடக்கக்கூடாதுங்கிறதுல நம்முடைய உள்துறை அமைச்சகம் வந்து நிறைய ஸ்டெப்புகளை வந்து முன்னெடுத்து போய்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய மீடியால நம்ம பார்க்கும்போது இது வந்து கார் வெடி விபத்து அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னும் வந்து அதிகாரப்பூர்வ தகவல்களை வந்து நம்மளுடைய மத்திய அரசு வெளியிடாததுனால மற்ற மீடியாக்கள் எல்லாமே வந்து இதை வந்து ஒரு கார் வெடி விபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பயுமே வந்து அது வெடி விபத்து வந்து எங்க இருந்து இயக்கப்பட்டது, அவங்க தன்னைத்தானே வந்து வெடிச்சுக்கிட்டாங்களா, இல்லாட்டினா வேற இடத்துல இருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக அதாவது கார் வந்து வெடிக்க வைக்கப்பட்டதா, அந்த வெடித்ததனுடைய மூலக்கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நிபுணர்கள் வந்து அதை கண்டுபிடிச்சு பார்த்துட்டு தான் டைரக்டா மக்கள் முன்னிலையில வந்து நாங்க இதை வெளியே வைப்போம் அப்படின்ட்டு நம்முடைய அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பீகாரினுடைய 2ஆம் கட்ட தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. முதற்கட்ட தேர்தல் பார்த்தோம்னா அவ்வளவு அமைதியா நேர்மையான முறையில நடந்திருக்கு. அது மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா இல்லாட்டினா பீகார் எலெக்ஷன் எப்ப பார்த்தாலுமே 2 இல்லாட்டி 3 பூத்துல ஏதாவது கலவரம் கரைச்சல் வந்து மறு தேர்தல் வைப்பாங்க. ஆனா 7ஆம் தேதி நடந்த எலெக்ஷன்ல ஒரு இடத்துல கூட பிரச்சனை இல்லை, கரைச்சல் இல்லாம நிம்மதியாக கிட்டத்தட்ட 65% ஓட்டுகள் பதிவாகிருக்கு. இன்னைக்கு வந்து 2ஆம் கட்ட தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மக்களுமே வந்து நிம்மதியாக போய் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் வந்ததுல இருந்து பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து நிறைய பேரு அதாவது இந்தியா விட்டு வெளியேறி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி தொலைஞ்சு அவன் நாட்டுக்கு போனா பரவாயில்லை, மற்ற மாநிலங்கள்ல வந்து இங்க இருக்கும் நம்ம மக்களுக்கு தொல்லை கொடுக்காம இருக்கணும். இதை வந்து மத்திய அரசாங்கம் கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம இப்ப நேற்று கார் வெடி விபத்து நடந்திருக்கு. இந்த வெடி விபத்துல இருந்து இந்தியா முழுவதுமே வந்து ஒரு ஹை அலர்ட் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக உத்தரப்பிரதேசம், டெல்லி, மும்பை, சென்னை மாதிரி மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கும் இடங்கள், நிறைய தொழில் மையங்கள் இருக்கும் இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து அதிகமான பாதுகாப்புகளை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டு, மக்கள் வந்து தொழுகை நடத்தும் இடங்கள், அதாவது வந்து புனிதமான இடங்கள், கோயில், சர்ச், மசூதி, பள்ளிவாசல், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பலத்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. மக்களும் வந்து நம்மளும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இது வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடாத ஒரு விஷயம், வீம்புக்கு நடந்திருக்கு. கண்டிப்பாக நம்முடைய அரசாங்கம் வந்து இதை கண்டிப்பாக ஒருபோதுமே விடமாட்டாங்க, விடவும் கூடாது. இப்படி ஏதாவது இதுல வந்து சம்பந்தப்பட்டவங்க வந்து யாராக இருந்தாலும், இந்தியனாக இருந்தாலும் சரி, காஷ்மீரியாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தான்காரனாக யாராக இருந்தாலும் அவங்கள பிடிச்சு கண்டிப்பாக அவங்கள வந்து போட்டு தள்ளணும். போட்டு தள்ளினது மட்டுமல்ல, இவங்களுடைய உடல்களை மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு வந்து அதாவது அவங்க வந்து பிராக்டிக்கலாக யூஸ் பண்றதுக்கு இந்த உடம்புகளை வந்து கொடுக்கணும். ஏன்னா இஸ்லாத்துல வந்து
போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதத்தை அவங்க வச்சுப்பாங்க. அப்ப இவங்க வந்து நம்முடைய உடம்புகளை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு, பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு ஒரு பிராக்டிகலுக்கு நம்முடைய உடம்புகளை கொடுப்பாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியணும். இதை வந்து மத்திய அரசு ஒரு சட்டமாகவே கொண்டு வந்தால் தான் இந்த பயங்கரவாதிகளுக்கு வந்து ஒரு பயம் வரும். கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக இப்ப ஒரு சட்டம் கொண்டு வரணும். பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டாலும் அவங்களுடைய உடல்களை வந்து மருத்துவப் பள்ளி மாணவர்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறதுக்கு நாங்க கொடுப்போம். அது ஒரு சட்டம் கொண்டு வந்தா இன்னுமே அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி இந்தியா முழுவதும் ஹை அலர்ட்ல இருக்கிறாங்க. கூடிய விரைவில் இந்த செயலுக்கு காரணமானவங்கள் வந்து நம்முடைய இந்திய அரசாங்கம் கண்டுபிடிச்சு மக்கள் மத்தியில நிப்பாட்டுவாங்கங்கிற உறுதிமொழியை வந்து அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்காங்க. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.